நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. நான்கிறது அபரிமிதமான ஆற்றல். இந்த நானை ஒழிச்சு கட்டணும். நீங்கள் சொல்கிற எல்லா பயிற்சியும் இந்த மனதை ஒழிச்சு கட்டுறது. மனதை ஒழிச்சு கட்டுறது அட் எண்ட் ஆஃப் த டே என்ன சொன்னேன், நீங்கள் சொல்கிற எல்லா பயிற்சியும் இந்த மனதை ஒழிச்சு கட்டுறது. அப்போது நான் அப்படிங்கிறது மனதின் ஒரு அங்கம் தான். நான் எப்படி நான்கிறது மனதின் ஒரு அங்கம் தான். அப்போ நானே இவ்வளோ அபரிமிதமாக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த மனம் இன்னும் எவ்வளோ அபரிமிதமாக இருக்கும். அதை ஒழிச்சு கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்மளோட நினைவில் உள்ள விஷயங்கள் இப்படி இருக்குது. இதெல்லாம் புரியாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சும்மா காமெடி பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் எதா பண்ணாலும் அதை நீங்கள் பிடிக்க முடியாது. அதான் சொன்னேன், நீங்கள் எதா பண்ணாலும் அதுலேருந்து விலகி போவீங்க அப்படின்னு. இது புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லாமல் ஏன் சொல்லாமல் நான் வந்து அது மலம்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் நான் எப்படி செய்யறது, நான் எப்படி அதை பிடிக்கிறது? அப்போது உங்களோட ஒவ்வொரு செய்கையும் என்ன பண்ணுது, நானை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்குது, நானுக்கு இன்னும் வலிமையை சேர்க்க பார்க்குது. நான் எப்படி அதை பிடிக்கிறது, நான் எப்படி ஆவறது, எனக்கு அது எப்படி கிடைக்கும்? அப்போது நீங்கள் அந்த ஒவ்வொரு எண்ணமும் அந்த ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு செயலும் எதை நோக்கி இருக்குது? அந்த நான் 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 அப்படிங்கிற அந்த சக்தியை என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இதை தான் அந்த குரு காணொலியில் பட்டும் படாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். குரு 2வது காணொலியில் ஆரம்பிச்சிருப்பேன் அந்த விஷயத்தை. இதை தன்னையே இழக்கணும். நம்மளோட பெஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா அது நாம் தான். என்னோட பெஸ்ட்டு எனக்கு நான், அந்த நானை கொடுத்துட்டு தான் அந்த நானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2வது காணொலியில். புரியுதா உங்களுக்கு? உள்ள எப்படி இருப்பாங்க விஷயம். ஆனால் நான் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நானை பிடிக்கிறீங்க. அப்போ நானை ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க. நானை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மட்டும் அதை பிடிக்க முடியாது. இந்த நான்றது மட்டும் அந்த நானுங்க அந்த இடத்துல என்னது, ஒரு கத்தியில் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் வைக்க முடியும் ஒரு நேரத்தில். ஸோ இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம வருவோம். இந்த நான், அந்த நான் எப்படிலாம் இருக்குது, நான் ரொம்ப டீப்பாலாம் இப்போ போகலை. இப்போ ஒரு நிலையில் தான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். ஏன்னா இதே எவ்வளோ பேரால் இப்போ எடுத்துக்க முடியும், ஜீர்ணிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப டீப்பாலாம் விளக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறேன் நான் இந்த இடத்துல. உங்களுக்கு இதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு, ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சு, அது ஓரளவுக்கு நம்ம செயலில் எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் அதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த சக்தி நம்ம உடம்புல எப்படிலாம் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராணன் அப்படிங்கிற விஷயத்து மூலியமாக தான் சக்தி நம்ம உடம்புல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. பிராணன், அந்த பிராணன் அப்படிங்கிற வார்த்தை கேட்க நல்லா இருக்குது. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது கொஞ்சம் பழைய தூய தமிழ். இது பிராணன் அப்படிங்கிறது. அந்த பிராணன்கிறது என்ன நினச்சி, பிராணன் அப்படின்னு நம்ம சொன்னாலே உடனே மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாருக்குன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் படிச்சிருப்பாங்களே, ஏகப்பட்ட காணொலிகள் யாருக்குனே பார்த்துட்டு எனக்கு பிராணன் தெரியும் அப்படின்னு உடனே துள்ளி குதிக்காதீங்க. உங்களுக்கு பிராணனை பற்றி ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு அதான் சொல்ல வரோம். உங்களுக்கு பிராணன்கிறது ஒரு மூச்சு காத்து கிடையாது. சயின்ஸை பொறுத்த மட்டும் பிராணன்னா என்னன்னே தெரியாது. இனி மட்டும் சயின்ஸ் அது பிராணன் என்ன பிடிக்க ட்ரை பண்ணுது. இனி மட்டும் சயின்ஸால் பிடிக்க முடியல. சயின்ஸ் இப்போ எது மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூச்சு காத்துனா என்னன்னு சொல்லலாம், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லலாம், ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறீங்க, வெளில விடும்போது கார்பன் டை ஆக்சைடை விடுறீங்க, அவ்வளோதான் சயின்ஸ் சொல்லுவோம். ஆனால் பிராணன்கிறது ஆக்சிஜன் கிடையாது. அதான் திருப்பி சொல்கிறேன். நம்ம மூச்சு காற்று பிராணன் கிடையாது. நீங்கள் அவங்க போய் உடனே வெளில பார்க்க வீடியோலாம் அவங்க கொடுத்த விளக்கங்கள்லாம் வச்சு படிச்சு நீங்கள் நான் ஆக்சிஜனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பிராணன்கிறது ஆக்சிஜன் கிடையாது. ஓகேங்களா? அது ஏன்னு இப்போ நம்ம பார்க்க வேணாம், ரொம்ப டீப்பாலாம் இப்போ போவோம்னா, அந்த பிராணன்கிற விஷயம் மூலியமாக தான் நம்ம சக்தி நம்ம உடம்புக்குள்ளே செயலாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நம்ம இந்த உடம்பு செயலாற்றணும் அப்படின்னா அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம உடம்பு செயல் புரியணும். இந்த உடம்புங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இருக்க கருவி. நம்மக்கிட்ட இருக்க பொருள் அந்த ஒத்த பொருள். ஆக்சுவலாக கோடிக்கணக்கான பொருள் ஒத்த பொருளாக காட்சி கொடுக்குது. அந்த ஒத்த பொருள் தான் நம்மக்கிட்ட இருக்க கருவி, நம்மளோட பொருள். அந்த பொருள் தான் செயல்படணும்னா இந்த கருவி வேணும். ஸோ இந்த கருவி வேணும் அப்படின்னா என்ன சொல்ல வரேன், அந்த பரமாத்மானா அந்த அனாதியோட உடம்பு தான் ஆதி அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னது, அனாதியோட உடம்பு தான் அந்த ஆதிங்கிறது இந்த படைக்கப்பட்ட முழு பிரபஞ்சமும், அண்டம், பேரண்டம், பகிரண்டம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க, அவ்வளவும் வளர்ந்து போயிட்டு இருக்குது. அது பரமாத்மாவின் ஒரு உடம்பு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அப்போ எதுக்கு அந்த உடம்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று விஷயத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதை எதால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உடம்பால் தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், நம்மளை எப்படி வெளிப்படுத்துகிறோம், நம்ம உடம்பால் தான் வெளிப்படுத்துகிறோம். உடம்பு இல்லைன்னா எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? ஸோ வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அது என்ன வேணா இருக்கலாம்.
எதை நீங்கள் வெளிப்படுத்தணும்னாலும் நம்மளோட கருவி மூலியமாக தான் வெளிப்படுத்துவோம். அந்த கருவினா அந்த இடத்துல நம்ம உடம்பு. அதே மாதிரி அந்த அனாதியாகிய பரமாத்மா ஏதாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் மூலியமா, இந்த படைப்பு மூலியமா, இந்த இயற்கை மூலியமா, ஆதிய மூலியமா என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? இது வேற அது வேற கிடையாது. என்னைக்குமே அது வந்து வேற வேற நினச்சிக்காதீங்க. மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் அதுதான் வந்து சூட்சமம். அண்டம் பிண்டம் ரெண்டுமே வந்து ஒன்று. இது ரொம்ப பெரிய சூட்சமம். நான் சாதாரணமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது என்னைக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ நீங்கள் வேறு லெவலில் இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வெறும் தெரிதலில் வச்சுட்டு இருக்க மட்டும் எந்த இயக்கமும் இருக்காது. காமெடி பண்ணி உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ உடம்பு, அந்த உடம்பை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளிப்படுத்தும். உடம்பால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வெளிப்படுத்துறதுக்கு என்ன முக்கியமான ஃபியூயல் தேவை அப்படின்னா பிராணன் அப்படிங்கிற விஷயம் தேவை. அந்த சக்திங்கிறது வந்து உடம்பா இருக்குது. உடம்புல வந்து பிராணனா இருந்து தான் வந்து நம்மளை இயங்க வைக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தம். இந்த மாதிரி டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு வெளியில் எந்த புக்லேயும் இருக்காது. எந்த குருமார்களும் இந்த மாதிரி உங்களுக்கு விளக்கி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இது ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, பூசா கேட்குற மாதிரி கேட்டுக்கோங்க. ஸோ அந்த பிராணனோட மெயின் செயல்பாடு வந்து அந்த பிராணன் வந்து நம்ம மூச்சு காத்து கிடையாது. அதை நான் க்ளீனாக சொல்லிட்டேன். அது வந்து ஆக்சிஜன் கிடையாது. சயின்டிஸ்ட்க்கும் சொல்லிடுறேன், அது வந்து ஆக்சிஜன் கிடையாது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க? ஒய்ஃப் மனைவிகள்லாம் வந்து புருஷன் எப்படி சொல்லுவாங்க? என் பிராணனாதா அப்படின்னுவாங்க. என் பிராணனே அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உயிரே அப்படின்னு அர்த்தம். வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? என் உயிரே. இதே அம்மாக்கள்லாம் பார்த்துங்க, குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? ஏன்டா என் பிராணன் வாங்குற அப்படின்னு அர்த்தம். ஏன்டா என் உயிரை வாங்குற? புரியுதா உங்களுக்கு? இப்போ பிராணன் அப்படின்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உயிர். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிராணன்னா என்ன? உயிர். அப்போ இந்த பிராணன்கிறது வந்து மூச்சு காத்து கிடையாது, ஆக்சிஜனும் கிடையாது. அது ஒரு விதமான சக்தி. அதை நீங்கள் பிடிக்க முடியாது, ஏன்னா அதுவும் ஃபார்மில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த பிராணன் நம்ம உடம்புல வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாத இடமே கிடையாது. உடம்போட ஒவ்வொரு அங்கமும் நம்மளுக்கு இயங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளேயும் வந்து அந்த இடத்துக்கு ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளேயும் பிராணங்கிற விஷயம் வந்து உள்ளே போயாகணும். பிராணன் போகலை அப்படின்னா அந்த அங்கம் வந்து இயங்கவே இயங்காது. அந்த பிராணனோட முக்கியமான செயல் வந்து நம்ம உடம்புல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உடம்பு, மனம், அப்புறம் ஆன்மா அப்படின்னு 3 பொருள் சேர்ந்து தான் நம்ம வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு என்னோட முதல் மீன்ஸ் நம்ம சேனலோட 2வது காணொலி, என்னோட முதல் காணொலி ஆன்மீக மண்டலங்களே சொல்லியிருப்போம். முப்பரிமாணம், நம்ம முப்பரிமாணத்தில் படைப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். பாடி, மைண்ட் அண்டு சோல் ஆர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இங்கே அதே தான் சொல்கிறேன். அந்த 3மே தனித்தனி பொருள். உடம்புங்கிறது ஒரு தனி விஷயம், அதில் மனம்ங்கிறது ஒரு விஷயம், தனி விஷயம், தனி என்டிட்டி, தனி பொருள். ஆன்மாங்கிறது தனி பொருள். ஆனால் அந்த 3 பொருளையும் இப்போ ஒன்றா கட்டி வச்சிருக்கு ஒரு விஷயம். அந்த 3மே வந்து இந்த ஒரு லிவிங் பீயிங், ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு பொருளாக எது கட்டி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணன் தான் என்ன பண்ணுது இந்த 3த்தையும் ஒன்றா பிடிச்சி உட்கார வச்சிருக்குது. அந்த பிராணன் இருக்கிற மட்டும்தான் இந்த 3ம் ஒன்றா ஒரே என்டிட்டியாக இருக்கும். ஒரே என்டிட்டினா ஒரே மனிதனாக இருக்கும். பிராணன் போயிடுச்சு அப்படின்னா, உயிர் போயிடுச்சு அப்படின்னா 3 தனித்தனியாக போயிடும். புரியுதா உங்களுக்கு விஷயம் எப்படி இருக்குதுன்ட்டு? அப்போ அந்த சக்தி தான் வந்து நமக்குள்ள வந்து பிராணனாக இருந்து நம்மளோட ஒவ்வொரு இயக்கத்துக்கும் காரணம் வந்து அந்த பிராணன் அப்படிங்கிற விஷயம்தான். பிராணன் வந்து நீங்கள் பிடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. பிராணன்லாம் நீங்கள் அப்படிலாம் பிடிச்சிட முடியாது. எப்படி நீங்கள் நானை பிடிக்க முடியாதோ, நான் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. அபரிமிதமாக இருக்குது. கோடான கோடி என்டிட்டி உயிரணுக்களை வந்து பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்குது. அதை போய் அடக்கி உட்கார வச்சுருவீங்களா? அப்போ இதுக்கே ஒரு எஜமானன் பாஸ் ஒருத்தருக்காரு, அவர்தான் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ அவரோட அபரிமிதமான சக்தி எப்படி இருக்கும்? அப்போ அவரை நீங்கள் உட்கார வச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரமா சிம்பிளாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பிராணன் எப்படி இருக்கு? இந்த 3த்தையும் ஒன்றா உட்கார வச்சிருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அவரை நீங்கள் பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? உள்ள எப்படி இருக்கு பாருங்க விஷயம் போக. இதனால தான் வந்து நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கை பற்றி நான் பேசவே இல்லை. ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கூட யூஸ் பண்ணல. ஸோ அப்போ அந்த சக்தி என்ன சக்தி? 2 சக்தி. சித் சக்தி, அதான் வந்து சித்தத்தின் ஆற்றல். மாய சக்தி, அந்த மாய சக்தி தான் இந்த பொருட்கள். இந்த படைப்புங்கிறது இந்த மாய சக்தி. ஓகேங்களா? அப்போ மாயை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாயைனா என்ன தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மாயை இப்போ வேறு எதுவும் நடக்கும் உங்களுக்கு. அந்த சக்தி இருக்குல்ல, சக்தி, அந்த பெண்மை, அந்த பெண்மையோட ஒரு தோல்னா என்ன? புறத்தோற்றம். நம்ம ஒரு ஆளை பார்த்தோன்னா முதல்ல எதை பார்ப்போம்? அவங்களோட உருவத்தை பார்ப்போம். அந்த உருவம் எப்படி தெரியும்? அந்த தோலால் போர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் அந்த பவுண்டரி, அந்த டிஃபைன் பண்ணுது, எல்லையை கொடுக்குது. ஸோ அந்த படைப்பின் ஒரு வெளி தோற்றம்னா என்ன அர்த்தம்? அதுதான் ஸ்கின். சக்தியோட ஒரு தோல் தான் வந்து மாயை. புரியுதா உங்களுக்கு?
ஸோ நம்ம வந்து நுனிப்புல் மேய்ஞ்சின்னு இருக்கோம்னு சொன்னேன். நம்ம சர்ஃபேஸ்னால் சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமான எது மேலே, ஸ்கின் மேலே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதனால தான் மாயை பார்த்து பயந்துட்டு இருக்கோம், நல்ல விட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம எங்கே உட்காந்துருக்கு மட்டும் அந்த மாயை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம், மாட்டின்னு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், உள்ளே ஊடுருவி ஓட்டை போட்டுன்னு உள்ளே போகணும், டெப்த்து கொடுக்கணும், ஆழம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மாயை கடந்து உள்ளே போகலாம். எவ்வளோக்கெவ்வளோ உள்ளே நம்ம இறங்குறோமோ, ஆழத்தில் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம உள்ளே இறங்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ உண்மைகளை நம்ம தரிசிக்கலாம். இதை தான் நான் ஒவ்வொரு காணொலியும் பட்டும் படாமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உண்மைங்கிறது படிநிலையாக இருக்குது. எவ்வளோ நம்ம இறங்க தயாராக இருக்குமோ அவ்வளோதான் நம்மளால் எடுக்க முடியும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒன்று கிடையாது படைப்பில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுதான் இப்போ வேறு விதமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மாயையை பார்த்து நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக மாயையை வந்து நம்ம தான் உருவாக்குறோம். எங்கெல்லாம் வந்து நம்ம நான் அப்படின்னு சொல்கிறோமோ, நான்கிற ஒரு எண்ணம், நான்கிற ஒரு பேச்சு, நான்கிற ஒரு செயல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மாயை, நமக்குரிய மாயையை நம்ம உருவாக்குறோம். மாயை என்னென்ன அர்த்தம்? அறியாமை. என்னத்தை அறியாமல் இருக்கும்? வந்துட்டு போகிற விஷயம். என்னது வந்துட்டு போகுது? இந்த சக்தியே வந்துட்டு தான் போகுது. இப்போது டெம்பரரியாக அது பிடிச்சிட்டு இருக்குது. டெம்பரரியாக எதை பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு செல் எப்படி ஒவ்வொரு செல்லையும் அந்த கான்சியஸ்னஸ் ஆகிய சித்தம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குதோ, அது மாதிரி ஒவ்வொரு செல்லையுமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த சக்தி, எந்த சக்தி? அகங்காரமாகிய சக்தி வந்து ஒவ்வொரு செல்லையுமே இந்த உடம்பு படைக்கப்பட்டதுலேருந்து, உருவாக்கப்பட்டதுலேருந்து, இந்த உடம்பு கடைசியாக வந்து மரணத்தில் போகும் தருவாயில் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஆற்றல், எந்த ஆற்றல்? அகங்காரம், ஆணவம் அப்படிங்கிற ஆற்றல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு செல்லையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் கட்டி வைக்கிறது அப்படின்னு அதான் சொன்னேன். அது மட்டும் கிடையாது. அதில் சொல்ல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ராஜேஷ், நான் ராஜேஷ் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு செல்லு லெவலில் போயிட்டோம். அப்போ ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்தது? அப்போ நான் ஒரு பாதி தான் உங்களுக்கு இந்த இடத்துல விளக்கியிருக்கேன். அப்போ நான் விளக்காத மறுபாதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போ அந்த ராஜேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனாலிட்டி. என்னது? இதுதான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா வந்து அதான் வந்து அந்த அன்மேனிஃபெஸ்ட்னா அந்த ஆர்டிஸ்ட் வச்சுருந்தாரு பாருங்க, அந்த எம்டி பேப்பர், ஷீட் ஆஃப் பேப்பர், அந்த வெற்று காகிதம், அது வந்து இன்ஃபைனைட் பாசிபிலிட்டினா அபரிமிதமான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது. என்ன வேணால் அதில் வந்து பண்ணலாம், ஒரு படைப்பு உருவாக்கலாம், எந்த விதமான ஒரு கிரியேஷனையும் அதில் கிரியேட் பண்ணலாம். ஆனால் கிரியேட் பண்ணுறது முன்னாடி அது அபரிமிதமாக இருக்குது, இன்ஃபைனைட்டாக இருக்குது. அப்போது அந்த இன்ஃபைனைட்லேருந்து ஒரு விதமாக தான் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஒரு நேரத்து உந்துதலில் ஒரு விதமாக வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு உருவத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையில் எப்படி இருக்குது அப்படின்னா அபரிவிதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை அறியாமலே வந்து அதில் சில விஷயங்களை மட்டும் பார்த்து பிடிச்சிக்கிட்டு இது எனக்கு வேணும், என்னது அந்த என்ன சொன்ன அந்த சக்தி அடியில் முதுகு தண்டோட அடியில் இருக்கும்போது அதில் குணம், முக்கியமான குணம் என்னன்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு, பொசசிவ்னா என்ன அர்த்தம்? உடைமைனா அர்த்தம் பற்றுதல், எனக்கு அது வேணும் அப்படின்னு கிடையாது. அதை பற்றிட்டு அது என்னாவே மாற்றுறது. எப்படி இட்லியை சாப்பிட்டு இந்த இட்லி நம்மளாவே மாறுதோ, பொசசிவ்னஸ்னா என்னன்னு புரியுதா? வெளியில் இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு வச்சுக்கிட்டு அது என்னாவே மாற்றுறது, நானாவே அதை உருவாக்குறது, அதுதான் வந்து பொசசிவ். அவ்வளோ பவர் அதுக்குள்ள. அப்போது என்ன பண்ணுதுன்னா உண்மையில் அவ்வளோ அபரிமிதமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அபரிமிதமான வாய்ப்புகளில் சில வாய்ப்புகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு, சில வாய்ப்புகளை மட்டும் நம்ம விரும்பிட்டு இது எனக்கு வேணும், இதுதான் நான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மள அறியாமலே வந்து நம்மளே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்புகிறோம். இதுதான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி. புரியுதா உங்களுக்கு பர்சனாலிட்டினா என்னன்ட்டு? அதை தான் வந்து நம்ம நான் யாருன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம், நான் ராஜேஷ், இதுதான் என் உருவம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என் குணங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்னன்னு புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் உங்கள் பர்சனாலிட்டி, இது நீங்கள் கிடையாது. அதான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இப்போ போய் ஒவ்வொருத்தரையும் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சனாலிட்டி தான் நம்ம நான் பேசிகிட்டு இருப்போம் நம்மள அறியாமலே. அப்போது உண்மையாகவே நான் என்ன அர்த்தம்னா அந்த ஒவ்வொரு செல்லையும் வந்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு பாருங்க ஒரு ஆற்றல், அது இழுத்து பிடிச்சிக்கின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இதுதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ என்னோட பர்சனாலிட்டி, நானா அப்பாட்டக்கரு, நானா அப்படி, நானா இப்படி, நான் பெரிய பருப்பு, புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்க பல பாசிபிலிட்டியில் ஒரு பாசிபிலிட்டி, கோடான கோடி பாசிபிலிட்டியில் ஜஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி. இதை நான் இப்போ பிடிச்சிட்டு இருக்கேன். இதையே தான் நான் எப்போவுமே பிடிச்சிட்டு இருப்பேன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுவேன், இந்த தூக்கி போட்டு வேற ஒன்று பிடிச்சிப்பேன். புரியுது உங்களுக்கு? அப்போ உங்கள் பர்சனாலிட்டிங்கிறது மாறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்.
புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த பற்றுதல், அதை தான் ராஜேஷ். ஸோ அந்த ஆற்றல் என்ன பண்ணுது, அந்த அகங்காரம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு செல்லையுமே அந்த உயிரணுவையுமே பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு, ப்ளஸ் இந்த பர்சனாலிட்டியும் வந்து என்ன பண்ணிக்குது, பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இதே அது பிடிச்சிட்டு இருக்குது எப்போதுமே. அது இதே கவனம் ஃபுல்லாக இதே. அது ஒரு செகண்ட் அதை விட்டாலும் என்ன ஆகிடும், டப்பன்னு பிரிஞ்சு போயிடும். இதுதான் வந்து கேன்சர். மெடிக்கல் சயின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் கேன்சர். கேன்சருக்கு இன்னும் அவங்க தீர்வு கண்டுபிடிக்கல. ஏன்னா கேன்சர்னால இன்னும் அவங்க புரிஞ்சிக்கல. திடீர்னு சில செல் வந்து புரட்சி பண்ணுறது தான் கேன்சர். கோடான கோடி செல் இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்ணும், நீங்கள் இவ்வளோ கட்டமைச்சு வைக்கும்போது சில இடத்துல வந்து வாங்கினா என்ன ஆகிடும், அந்த கூட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக மாப்பை கண்ட்ரோல் பண்ண வரும்போது சில கூட்டம் மட்டும் என்ன பிதிங்கின்னு வெளில வரும். இதுதான் மெடிக்கல் சயின்ஸ்னு இந்த அளவுக்குலாம் உள்ள இறங்கி போய் பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவ்வளோ ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த ஆற்றல் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்குது, அது கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குது, எந்த செல்லும் பிரிஞ்சு போகக்கூடாது, எந்த ரெண்டும் பிரிஞ்சு போகக்கூடாது. ஆனால் உண்மையில் வந்து எல்லாம் தனித்தனி உயிர் துடிப்போட இருக்குது, தனித்தனி என்டிட்டி, தனித்தனி பொருள். ஆனால் அந்த ஆற்றல் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குது, அது பிரிஞ்சு போகாமல் இழுத்து வச்சுக்கினே இருக்குது. அதில் கவனம் ஃபுல்லாக அதுலேயே இருக்குது. ஒரு செகண்ட் அது கவனம் மாறிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம உடம்பே நிற்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், 365 நாளும் அதை வேலை வாங்கினே இருக்கோம் நம்மள அறியாமலே. அதுக்கு அந்த ஒரு வேலை மட்டும் தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம், அகங்காரம். அப்போது நம்ம இந்த உடம்பால் நல்லா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் சாகாமல் நீண்ட நாள் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இது எல்லாமே இந்த ஒரு பொருள், இந்த மாயாகி இந்த பொருளை தான் என்ன பண்ணுறோம்னு ஸ்ட்ராங் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு கிடையாது. அது ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன சொன்னேன், இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்னு சொன்னேன், பிராணன் அப்படிங்கிற விஷயம் வேணும்னு சொன்னேன். பிராணன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆரோக்கியங்கிற விஷயம் இருக்கும். இந்த ஆரோக்கியம் வந்தது அப்படின்னா அப்போ உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சின்னு இருக்குதோ, எவ்வளோக்குள்ள உங்கள் பர்சனாலிட்டி பிடிச்சின்னு அது இழுத்துன்னு இருக்குதோ, டெம்பரரியாக இதுதான் நான் அது நம்பிக்கிட்டு இருக்குதோ, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் என்ன சொன்னேன், சுய அடையாளம். தன்னை அந்த சக்தியை வந்து சக்தின்னு அதை அடையாளப்படுத்தாமல், சிவனுக்கு உரியவன் அப்படின்னு அடையாளப்படுத்தாமல், இந்த டெம்பரரி பர்சனாலிட்டியை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்குது, பற்றின்னு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம டே டு டேல தினந்தோறும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கையும் வந்து உடம்பை நோக்கி தான் இருக்குது. அப்போ உடம்பை நோக்கி அது இருக்கிற மட்டும் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகினே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங் ஆகுதோ அவ்வளோக்குள்ள உங்கள் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். உடம்பு ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆன்மால வீக்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து அந்த ஜாதார் அக்னி பூதா அக்னியில் என்ன சொன்னேன், 2 இருக்குது, இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காதுன்னு சொன்னேன். ஒரு நாட்டில் ஒன்று தான். அதே தான் இங்கே டிசைனில் எப்படி இருக்கு பாருங்க. உடம்பு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னா நான் ஸ்ட்ராங் ஆனால் தான் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட நாள் இருக்கும். நானை நீங்கள் இழக்கணும். ஆன்மீகத்துக்கு போனோம்னா இந்த சின்ன நானை நீங்கள் இழக்கணும். அப்போது நானை இழக்க என்ன ஆகும், உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் ஆன்மா கிட்ட போக முடியும். ஆன்மா கிட்ட நீங்கள் போகிறது கிடையாது. அந்த சக்தி, எந்த சக்தி இப்போ பிடிச்சிட்டு இருக்க ஆணவம், அந்த பற்றுதலை அங்கே கொடுக்காம, அந்த பற்றுதலை அந்த பெரிய நான், அந்த ஆன்மாவாகிய பெரிய நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன ஆகிடும், அது டெம்பரரியாக இது பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க, அது ராஜேஷ்ங்கிற அந்த பர்சனாலிட்டியை அதை விட ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கு பாருங்க விஷயம். ஒரு நேரத்தில் ஒன்று தான். இப்போ நம்மளுக்கு பொருளில் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் அது சொல்லலாம். அதுதான் வந்து என்ன சொன்னோம் உங்களுக்கு, பொருள் ரெண்டுங்க டான். பொருள் நம்ம மேய்ச்சிக்கின்ற மட்டும் பிடிக்க முடியாது. நாளைக்கு பிடிச்சலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது வெறும் பகல் கனவு தான். பகலில் படுத்தின்னு கனவு கண்டுன்னு இருக்கீங்க. உள்ள டிசைனில் எப்படி இருக்கு பாருங்க, உள்ள அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. உள்ளே போப்போ சிக்கலோ புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இப்போ நான் சொல்கிறது எவ்வளோ பேருக்கு ஒரு டாட் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. புரியலன்னா எனக்கு அது சந்தோஷம். 100% நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எவ்வளோ பேருக்கு ஒரு டாட் புரியும்னு எனக்கு தெரியல. அது எப்படி நீங்கள் இந்த செயல்களில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது எனக்கு இன்னும் பெரிய காமெடியாக இருக்குது எனக்கு. புரியுதா உங்களுக்கு விஷயம் எப்படி இருக்குது, சிக்கலாக இருக்குது. உள்ள தெரிஞ்சுக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, உள்ளே போய் எப்படி இருக்குது பாருங்க. நானை பிடிச்சாதான் உடம்பு இருக்கும், நானை விட்டால் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஆன்மா கிட்ட போக முடியும், பெரிய நான் கிட்ட போக முடியும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு செடி வளரணும்னா என்ன வேணும், சூரிய ஒளி அப்படின்னு ஒன்று வேணும், மழைங்கிற ஒரு விஷயமும் வேணும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு. தண்ணியும் வெளிச்சம், நெருப்பு ஆப்போசிட்டு.
ஆனால் ரெண்டுமே வேணும் அதுக்கு. தர்ம சங்கடம் தான் தர்ம சங்கடம். ரெண்டும் கேட்டான். அப்போ செடிக்கு என்ன வேணும்? அபரிமிதமான சூரிய ஒளி மட்டும் வந்தாலும் என்ன ஆகிடும்? செடி கருகி போயிடும். இல்லாட்டி அபரிமிதமான தண்ணீர் மட்டும் வந்தாலும் என்ன ஆகிடும்? அழுகி போயிடும். அது கருகி போயிடும், இங்கே அழுகி போயிடும். ரெண்டுமே என்ன ஆகும்? அப்ஜெக்டிவ் மீட் ஆகாது, எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்காது. அப்போ என்ன வேணும்? எந்த அளவுக்கு சூரிய ஒளி வேணுமோ அதுதான் இந்த இடத்துல ஆன்மா. சூரியன் நம்ம ஆன்மா கூட நம்ம ரிலேட் பண்ணுறோம். அப்போ ஆன்மா ஒளியே நம்மளுக்கு வேணும். தண்ணி மாயை, புரியுதா உங்களுக்கு? அந்த எவ்வளோ மாயை வேணுமோ அந்த அளவுக்கு மாயையும் வேணும். நம்ம நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆன்மாவை டோட்டலாக ஓரம் கட்டி வச்சுட்டு முழுசாக என்ன பொருளில் உட்காந்துட்டுருக்கோம், முழுசாக மாயைக்குள்ளே உட்காந்துட்டுருக்கோம். முழுசாக நீங்கள் மாயைக்குள்ளே உட்காந்துருக்க மட்டும் வெறும் தண்ணியை மட்டும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணியை மட்டும் பாய்ச்சிக்கிட்டு தான் என்ன ஆகும்? செடி அழுகி போயிட்டு இருக்கோம், நம்மளே அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பயங்கரமான ஒரு பேலன்ஸ் வேணும். ஸ்பிரிச்சுவலுங்கிறது பயங்கரமான பேலன்ஸு, புரியுதா? அப்படி இருக்குது விஷயம். அதனால் உலகத்தில் ரெண்டும் சேர்ந்தது தான் படைப்பு. முழுசாக மாயைன்னு ஒன்று நீங்கள் காட்டவே முடியாது, முழுசாக ஆன்மான்னு ஒன்று நீங்கள் காட்டவே முடியாது. அந்த நான்னா அந்த உடம்பு அது என்ன விதமான ரூபமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் உடம்பு இருக்கோ அங்கெல்லாம் மாயை இருக்கும். மாயை கடக்கணும்னா இந்த உடம்பை வச்சுட்டு கடக்க முடியாது. அதான் சொன்னேன், மாயை கடக்கணும்னா அனாதிக்கு மட்டும்தான் மாயை கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா அது உருவத்தில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ விஷயங்கள் இப்படி இருக்குது. அப்போது சக்தி இப்படி இருக்குது, அபரிமிதமாக இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குண்டலினி சக்தி அப்படின்வாங்க. என்னதான் இப்போ தான் அந்த டெக்னிக்கல் டைமே எடுத்துகிட்டு வரேன். குண்டலினி என்னன்னு இப்போ டீப்பாக நம்ம பார்க்க போகிறதில்ல, சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? 2 சக்தி சொன்னேன். சித்தத்தின் ஆற்றல், மாயையின் ஆற்றல் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரே சக்தி தான். அந்த ஒரு சக்தியை 2 விதமாக வெளிப்படுது. ஒன்று கீழ் நோக்கி இருக்குது, ஒன்று மேல் நோக்கி இருக்குது. அந்த மேல் நோக்கி இருக்கிற சக்தி அதுதான் என்ன சொன்னேன்? சித்தத்தின் ஆற்றல். அதோடைய கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்கும்னு சொன்னேன்? சித்தமாகிய சிவனில் இருக்கும், அன்மேனிஃபெஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதோட தன்மை தான் என்னன்னு சொன்னேன்? அறிவு, பேரறிவு, சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ அதோட ஆப்போசிட்டு அதுவும் அதே ஆற்றல் தான். டைரக்ஷன் திசையில் தான் கீழ் நோக்கி இருக்குது. இது மேல் நோக்கி இருக்குது, அது கீழ் நோக்கி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த மேல் நோக்கி இருக்கிறது, அந்த கீழ் நோக்கி இருக்கிறது, அந்த நம்மளோட ஆணவத்தில் இருக்கிற மட்டும் அந்த சித்த சக்தி நம்மக்கிட்ட இருக்காது, வேலை செய்யாது, தூங்கிட்டு இருக்கும். இதை தான் நான் தூக்கம் அப்படின்னு சொன்னேன். நம்ம பொருள் அந்த நானை பட்டிகிட்டு இருக்க மட்டும் உடம்பை பட்டிக்கிட்டு இருப்போம். உடம்பை நீங்கள் பட்டிகிட்டு இருக்கணும்னா நானை பட்டின்னு இருப்பீங்க. அந்த நானை பட்டுற மட்டும் அதுதான் மாயை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். அதை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் கர்மான்னு ஒன்று இருக்குது. சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஈரார்கி, ஆணவம், கண்மம், மாயைன்னு இருப்பாங்க. இந்த ஆர்டரில் சொல்லியிருப்பாங்க. அதே தான் சொல்ல வரேன். இந்த இடத்துல ஆணவத்தை தான் நம்ம இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாயை அப்பப்போ ஊருக்கு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. நடுவில் பார்க்காத ஒரு விஷயம் கண்மம்னா கர்மம். அதை இப்போ நான் ஆரம்பிக்க விரும்பல. அதை ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி காணொலி இன்றைக்கி முடியாது. அது இன்னொரு நாள் பின்னாடி தேவைன்னா பார்ப்போம், தேவைப்படும் பொழுது பார்ப்போம். ஸோ அப்போது நம்ம இந்த நாணையும் இல்லாட்டி இந்த உடம்பை நம்ம பட்டிக்கிட்டு இருக்கிற மட்டும் நம்ம இந்த அகங்காரம் ஆகிய இந்த சக்தியில் தான், மாய சக்தியில் தான் மாட்டின்னு உட்காந்துட்டுருப்போம். அப்போ இது குறைய தான் அந்த சித்தமாகிய அந்த சித் சக்தியை நம்ம பிடிக்க ஆரம்பிப்போம். அந்த சித் சக்தியோட இன்னொரு பேர் தான் குண்டலினி. இன்னைக்கு தான் அந்த டெக்னிக்கல் டைமே முதல்ல நான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே அதை பற்றி டன்டனாக படிச்சிருப்பீங்க, டன்டனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் உங்களுக்கு அந்த குண்டலினா என்னன்னு விலகி இருக்க மாட்டாங்க. டீப்பாக நான் அதை விளக்கவும் நம்ம போகிறதில்லை. ஏன்னா இது பிடிக்கவே போகிறதில்லை. நம்ம உலகத்திலே ரொம்ப 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 டஃப்பான ரூட் இது. அதனால தான் அதை பற்றி நான் பேசவும் விரும்பல, அதை விளக்கவும் விரும்பல, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லவே விரும்பலண்ணா. நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா யாருமே எனக்கு குண்டலினி தாறுமாறாக ஓடிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நம்மளுக்குள்ள பல பேர். அதெல்லாம் எந்த குண்டலினியும் எங்கேயும் ஓடலை. அதெல்லாம் எழுந்துச்சுன்னா நீங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டீங்க முன்னாடி. அதை பற்றி நான் சொல்லக்கூட விரும்பல உங்களுக்கு இப்போது. ஸோ குண்டலினிங்கிறது இப்படி மேலே போகிற ரூட்டு, அகங்காரங்கிறது கீழே போகிற ரூட்டு. அன்றைக்கே என்ன சொன்னேன்? அந்த முதல்ல என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு? நான் யாருன்னு பார்க்கும்போது அது கீழே இருக்குது, முதுகு தண்டில் இருக்குன்னு சொன்னேன். அது எந்த முதுகு தண்டுன்னு சொன்னேன்? அப்புறம் சூட்சும தேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 3 தேகம் இருக்குது. பிசிக்கல் ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், காரண தேகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த சூட்சும தேகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கிற சூட்சும முதுகு தண்டோட அடியில் தான் அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அகங்காரங்கிறது பிசிக்கல்னு சொல்ல. அப்போ சூட்சும தேகம்னால என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அதை பற்றி நான் பேசவே விரும்பல. அந்த சூட்சும தேகத்தையே உங்களால் பிடிக்க முடியாது.
சூட்சும தேகம்னு சொன்னா உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க வெளியில டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, எங்கே போனீங்கனாலும் எந்த புக்கில் போனீங்கனாலும் எந்த குருமார்களும் நீங்கள் உங்களை என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதை சொல்கிறாங்க, கண்ணை முடின்னு உங்களை கற்பனை பண்ண கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நீ ஃபஸ்ட்டு கற்பனை பண்ணு. உண்மை வந்து கற்பனை கிடையாது. குண்டல் நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்க. டன்னா காலங்கமாக படிச்சிருக்கீங்க. டன்னா காலங்காலமாக குருமார்கள் உங்களுக்கு எதாவது சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல கண்ணாமண்ணான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நினச்சி நீங்கள் இதுதான் குண்டல் நீ நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் அந்த வார்த்தைக்கே வந்திருக்கணும்னா புரியுதா உங்களுக்கு? அப்போது இதெல்லாம் இருக்கிறதுலையே தி டஃபஸ்ட் ரூட் அப்படிங்கிறேன். எது இந்த குண்டல் நீ அப்படிங்கிற விஷயம் அந்த வார்த்தைக்கு தான் வந்திருக்கேன். அந்த வார்த்தைக்கு நான் விளக்கணம்லாம் கொடுக்கவே இல்லை. அது எப்படி செயல்படணும்னு உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. பயங்கர டஃபஸ்ட் ரூட்டு. ஏன் டஃபஸ்ட் ரூட்டு அப்படின்னா அது நம்மளாலாம் பண்ணவே முடியாது இந்த கலினா கலியுகம். அது ஏன்னு இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம் தேவைன்னா. இந்த அபரிமிதமான ஆற்றல் நீங்கள் மேலே தூக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆன்மீகம் ஏன் எப்போவுமே கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எல்லாத்தோட ஆன்மீகம் வந்து ரொம்ப கஷ்டம். உண்மையான ஆன்மீகங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? யாராவது அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லாட்டி நம்மளாம் இறங்கி பார்த்துருக்கோமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? ஆன்மீகம்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு காலையில் என்ன சொல்லிட்டு இருக்கேன், டைரக்ஷனை மாற்றுறது, திசையை மாற்றுறது. நான் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? யூ டர்ன் போடுறது. அதான் உண்மையான ஆன்மீகம். பெரும்பான்மையான மக்கள் கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். உண்மையான ஆன்மீகங்கிறது திசையை மாற்றி மேல் நோக்கி போகிறதுன்னு நான் வந்து ஒரு லைனில் சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து வெறும் டேரக்ஷன் மட்டும் மாற்றினா போகிறோம். நீங்களும் ஜாலியாக வந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க. கதை காலட்சி பற்றிலாம் கதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கதை கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த மேலே போகிற ரூட் வந்து அவ்வளோ ஈஸியான ரூட்டு கிடையாது. நீங்கள் எந்த ரூட்டை பிடிச்சி நீங்கள் மேலே போனீங்கனாலும் அது ஈஸி கிடையாது. ஏன் தெரியுமா? என்னையா வச்சுருக்கீங்களா? நீங்கள் வந்து உள்ளே காலை வச்சது கிடையாது. சில பேர் காலை வச்சுட்டு வச்ச வேலையில் வெளில டபால்னு ஓடி வந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா கஷ்டம்? மேலே போகிற ரூட்டு அப்படிங்கிறதே என்னது? இயற்கைக்கு மாறானது. இயற்கையில் எல்லாமே கீழ் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இயற்கை இது எப்படி படைப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் கீழ் நோக்கி வரா மாதிரி தான் இருக்குது படைப்பில். ஆன்மீகம் நான் என்ன சொல்லிட்டேன், சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டேன், மேல் நோக்கி போகிறது அப்படின்ட்டேன். மேல் நோக்கி போக முடியுமா உங்களால்? மேல் நோக்கி எப்போ போக முடியும்? இயற்கைக்கு இயற்கைக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். இயற்கைங்கிறது எவ்வளோ அபரிமிதமான சக்தி. இயற்கையோட ஒரு துளி தான் வந்து அந்த அகங்காரம். அந்த ஆத்யா அப்படின்னாலும் அந்த அகங்காரம்னாலும் ஒன்று தான். அது ஆதியாவோட ஒரு துளி தான் வந்து நம்ம அகங்காரமாக உள்ள உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளியே எவ்வளோ அபரிமிதமாக இருக்குன்னு தான் உள்ளார உங்களுக்கு நான் காட்டின்னு இருந்தேன். அப்போது அந்த துளியை நீங்கள் வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் பார்க்க முடியுதா? இயற்கையிலேருந்து வந்து மேல் நோக்கி இருக்குது. நெருப்பு மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு சுடர் நெருப்பு தீ ஜுவாலை அது மட்டும் தான் நீங்கள் எவ்வளோ தான் கவுத்து விட்டாலும் அது என்ன பண்ணணும்? மேல் நோக்கி திரும்பும். மற்ற படைப்பில் எல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் மேலே தூக்கிடுவேன். எதை தூக்குவேன்னு தெரியாது. குண்டலினா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. உள்ள எதுக்குள்ளே எழுதணும்னு தெரியாது. எப்படி எடுக்கணும்னு தெரியாது. எடுத்தால் என்ன ஆகும் தெரியாது. சும்மா 4 புக்கை படிச்சுட்டு ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு இதுதான் குண்டலினி நீங்களே அவங்களை பண்ணிக்கணும் உட்காந்து கற்பனை பண்ணினா குறுன்னு ஓடுதுப்பா, அப்படி இருக்குதுப்பா, பரமானமாக இருக்குப்பா, பிளிஸ்ஸாக இருக்குப்பா. எவ்வளோ எனக்கு காதில் கேட்க முடியல. அதெல்லாம் ஓரளவுக்கு மேலே வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கின்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அந்த பிரம்மாண்டத்தை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இயற்கைக்கு அகைன்ஸ்டாக போகிற ரூட்டு. இயற்கையோட அகைன்ஸ்டாக போய் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆன்மீகம்னாலே இயற்கைக்கு அகைன்ஸ்டாக போகிறதுன்னு அர்த்தம். உங்களை போக விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? புரியுது உங்களுக்கு? நீங்கள் வாங்கி பேக்கெட்டில் போட்டு டாயின் போகிற விஷயம் கிடையாது. என்னது டாயின் போகிற விஷயம் கிடையாது. நீங்கள் டாயின்னாலே டம்னு கீழே விழுவீங்க. டம்னு சம்மட்டி அடிச்சு உட்கார வச்சுருவோங்களா இயற்கை. அதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்துக்குள்ள நம்ம இல்லை. நம்ம மாயைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம், பொருளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். பற்றுதல் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி கனெக்டாக இருக்கு பாருங்க. ஏதோ ஒன்று பிடிச்சிங்கன்னு ஒன்று பிடிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒன்று பிடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு மாயை பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ இயற்கையை நீங்கள் வந்து அகைன்ஸ்டாக போய் ஜெயிச்சிட முடியுமா? மானத்தை அடக்கிடுவேன். அந்த டெக்னிக் வா, இந்த டெக்னிக் வா, இந்த கிளாஸுக்கு வா, இவ்வளோ நாளைக்கு வா, இதை பண்ண அதை பிடிச்சிடலாம், அதை பண்ண அதை பிடிச்சிடலாம். உங்களெல்லாம் ஒரே ஒரு லைனில் சொல்கிறேன், ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. புரிதலுக்கு வாங்க, முதல்ல தெளிவுக்கு வாங்க. அந்த தெளிவான புரிதலுக்கு தான் வந்து இந்த புரிதலை தான் தெளிவுக்கு தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் புரியாமல் சும்மா அரைக்குறையாக ஏதோ ஃபஸ்ட்டு அதோ ஆகிடுவான் இதோ ஆகிடுவான்லாம் காமெடி பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம நேரத்தை தான் வரையும் பண்ணிட்டு இருப்போம்.
ஸோ அப்போ இயற்கைக்கு அகைன்ஸ்டாக போகணும். அப்போது அந்த சக்தியை கீழேருந்து மேலே தூக்கணும் அப்படின்னா நீங்கள் தூக்கிட முடியுமா? ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இங்கேருந்து கீழே தூக்கி போடுங்க, இந்த பூமியில் உட்காந்துங்கன்னு என்ன ஆகும்? என்னங்க ஒரு பந்தை தூக்கி நான் அப்படி போடுறேன், என்ன ஆகுது? சும்மா சாதமாக போடுறேன், என்ன ஆகுது? அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? அந்த ஆற்றல் எவ்வளோ தூரம் இருக்கோ அது மட்டும் போகும், என்ன ஆகும்? டம்முன்னு அப்புறம் என்ன ஆகும்? தூக்கி போடுறதுக்கு தான் நீங்கள் வந்து ஆற்றலை கொடுக்கணும், விசையை கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். கீழே என்ன வருது? எந்த விஷயம் இந்த கூட தானாக வருது. கவனிச்சிங்களா? அதான் இயற்கை, யதார்த்தம்னா நேச்சர். இயற்கையிலலாம் கீழ் நோக்கி இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அந்த கீழ் நோக்கி ஒன்று இதை தான் வந்து புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு நியூட்டன் கண்டுபிடிச்சாருவாங்க. நியூட்டன் ஒன்றும் கண்டுபிடிக்கல, நியூட்டன் தெரிஞ்சுக்கினார் 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நியூட்டன் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த விசை கிரியேட் ஆச்சா? அது காலங்காலமாக இருக்குது. நியூட்டன் 200 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கினாரு, டிஸ்கவர் பண்ணாரு, கண்டுபிடிக்கல. கிராவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாருவாங்க. இன்னும் கிராவிட்டி என்னமோ அன்றைக்கி அவர் கண்டுபிடிச்ச பிறகு தான் கிராவிட்டி உருவான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க சயின்ஸில். செம காமெடி அது. அதே மாதிரி ஒன்று தூக்கி போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? தூக்கி போடுறதுக்கு தான் விசை தேவை, திரும்பி வரதுக்கு எந்த விசையும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக டாயின் ஒன்று வந்துடும். ஏன்னா ஒரு ஏற்கனவே ஒரு விசை வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? கீழ் நோக்கி இழுத்துட்டு இருக்குது எல்லாத்தையும் அந்த பூமியில். பூமிக்கே உரிய ஒரு விசை, இதுதான் புவி ஈர்ப்பு விசை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்மளும் இந்த பூமியில் நின்றுட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம், படுத்துட்டு இருக்கோம், இல்லாட்டி பறந்துகிட்டு இருப்போம். நம்மள ஒரு விசை, ஒரு ஆற்றல் வந்து நம்மளை இப்போ இழுத்துட்டு இருக்குது, நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. அதனால தான் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், நின்றுட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், படுத்துட்டு இருக்கோம். அந்த விசை இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளாம் வந்து மிதந்துட்டு இருப்போம். இப்போது புரியுதா உங்களுக்கு? அப்போது உங்களுக்கு அந்த அபரிமிதமான அந்த ஆற்றலை, கோடானு கோடி செல்லை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆற்றலை நம்ம டாயின் ஒன்று ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு கட்டணம் கொடுத்துட்டு ஒரு கிளாஸில் உட்காந்து டாயின் நீங்கள் ஏற்றிடுவீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட்னா என்ன சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்ல முடியும்? வாழ்த்துக்கள். உங்கள் அறியாமையை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா கூட எனக்கு இந்த இடத்துல தெரியல. எனக்கு உள்ள விஷயம் இப்படி இருக்குது. அப்போது அது இழுத்துட்டு இருக்க அந்த ஆற்றலோட ஏற்கனவே அது பெரிய ஆற்றல், அபரிமிதமான ஆற்றல். அந்த ஆற்றல் பார்த்தாதுன்னு என்ன இருக்கு? பூமியில் இன்னொரு ஆற்றல் என்ன பண்ணிட்டு இருக்குது? எல்லாம் கீழ் நோக்கி இழுத்துட்டு இருக்குது. இந்த 2 ஆற்றலையும் மீறி நீங்கள் டாயின் தூக்கிடுவீங்களா? ஃபஸ்ட்டு தூக்கிறதுக்கு நீங்கள் சூழ்ச்சி மதயத்துக்குள்ளே போகணும். சூழ்ச்சி மதயத்துக்குள்ள உங்களால் போக முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் எண்ணங்கள், கவனங்கள் ஃபுல்லாக அந்த மாயைக்குள்ளே இருக்கிற மட்டும் எந்த சூழ்ச்சி மதயத்தையும் நீங்கள் போய் உள்ளே போக முடியாது. சூழ்ச்சி மதகம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. வெறும் கற்பனையாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் குருமார்கள் நீங்கள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் அந்த கற்பனை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு துட்டை வாங்கி உங்களுக்கு கற்பனையை கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கற்பனையை வச்சு நான் அதுவாகிட்டேன், இதுவாகிட்டேன், சூப்பராக அதுவாகிட்டேன் அப்புறம் எதுக்கு திருப்பி யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? எதுவும் நம்ம ஆகலை, அதான் உண்மை அப்படிங்கிறத கண்ணை தொடர்ந்து நம்ம பார்க்கணும். உள்ள வந்து விஷயம் இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது ஏற்கனவே அது பெரிய ஆற்றல் ப்ளஸ் வந்து கீழ் நோக்கி ஒரு புவி ஈர்ப்பு விசை இழுத்துட்டு இருக்குது. அப்போ இந்த கீழ் நோக்கி இருக்கிற அந்த புவி ஈர்ப்பு விசையோட அட்லீஸ்ட் 0.1% வந்து சதவீதம் நம்ம அதிகமான ஒரு ஆற்றலை கொடுத்தா தான் வந்து அது லைட்டாக கிளம்பவே முடியும், ஸ்டார்ட் ஆக முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்குது விஷயம். அதனால தான் இதெல்லாம் பற்றி எந்த டெக்னிக்கை பற்றி நான் பேசவே விரும்பலை. இந்த விஷயம்தான் வந்து குண்டலினி யோகம். உலகத்திலேயே தி டஃப்பான விஷயம் அந்த குண்டலினி யோகம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சுவாமி ஏற்றி ஆகிற விஷயம் கிடையாது. இது கரணம் தப்பினால் மரணம். அடுத்த செகண்ட் முடிஞ்சு போயிடும் அதெல்லாம்.